18ஆம் நூற்றாண்டில் தோமஸ் பஸ்பி என்பவர் தனது மாமனார் டேனியல் ஆடி கொலை செய்தார். பஸ்பி குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு மாமனாரை கொன்று விட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கான தண்டனையாக பஸ்பி தூக்கில் கட்டப்பட்டார். ஆனால் தூக்கிற்கு முன் அவர் செய்த ஒரு சாபம் கர்ஸ் தான் இந்த நாற்காலியை பற்றிய கதைக்கு மூலக்கண். பஸ்பி தூக்கில் செல்லும் முன் அவர் வழக்கமாக அமர்ந்திருந்த தனது நாற்காலியை காட்டி, இந்த நாற்காலியில் யாராவது என் பின்னால் அமர்ந்தால் அவரும் விரைவில் மரணமடைவார்கள் என்று சாபமிட்டார். பஸ்பியின் சாபத்திற்கு பிறகு பலர் இந்த நாற்காலியில் அமர்ந்தவுடன் சில நாட்களில் மரணம் அடைந்ததாக செய்திகள் பரவின. குறிப்பாக இரண்டாம் உலகப் போரின் போது இராணுவ வீரர்கள் பஸ்பி ஸ்டூப்பில் குடித்து இந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகு போர் மைதானத்தில் இறந்ததாக செய்திகள் வந்தன. 1970களில் ரோட்டு பணியாளர்கள் தொழிலாளர்கள் இந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகு பயங்கரமான விபத்தில் மரணமடைந்தனர். இந்த நாற்காலி தற்போது திர்ஸ்க் அருங்காட்சியகத்தில் தர்ஸ்க் மொசம் பாதுகாப்பாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக நாற்காலி மேல் சுவரில் தொங்க வைக்கப்பட்டுள்ளது, யாரும் அதன் மீது தவறுதலாக கூட அமர முடியாதபடி.